சிவாய நம்ம இப்போ கந்த புராணத்தில் சுவாமி உமாதேவியாரை மனம் புரிகிற படலத்தில் இருக்கும். அப்போது முதல்ல உமாதேவியார் தக்ஷனுக்கு மகளாக பிறக்கிறாங்க. அடுத்து இப்போது மேனைக்கு மகளாக பிறந்திருக்காங்க அவங்களோட அடுத்த பிறவியில். இப்படி இருக்கும் பொழுது அந்த மேனை கேட்குறாங்க, இந்த மாதிரி இமவானுடைய பத்னியான அந்த மேனை கேட்குறாங்க, இது மாதிரி சிவன் தக்ஷனை தலையை அறுத்தாராமே, இப்படி எங்களுக்கு என்னுடைய கணவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு தன்னுடைய கணவரான இமவானை பற்றி கவலைப்படுறாங்க மேனை. அப்போ சப்த ரிஷிகள் அவளுக்கு தேட்டுறாங்க. பரமசிவன் கருணாமூர்த்தி தக்ஷ சிவன் இந்த பண்ணினத்தினால தான் அவன் தலையை அறுத்தார். வழிபடுறவாளுக்கு அறக்கருணையும் அல்லாதாருக்கு மரக்கருணையும் செய்கிறவர் பரமபக்தனான இமவானை பற்றி ஏன் உனக்கு கவலைன்னுட்டு மேனையை தேத்துறாங்க அந்த தவசிரேஷ்டர்களே. உமாதேவியாரை திருமணம் செஞ்சு கொள்ள விரைவில் வருமாறு சிவமூர்த்தி கிட்ட சொல்லுங்கன்னுட்டு இமவான் சொல்கிறார். 7 முனிவர்களும் திருமணத்துக்காக இமவான் இசைவு தந்ததை பெருமான் கிட்ட தெரிவிக்கிறாங்க. அந்த தத்தமோ இறப்பிடத்துக்கு போய் அடையிறாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்குற படலத்துக்கு பேர் வரைபுனை படலம். இமவான் தேவதட்சனை வரவழைக்கிறார். நம்ம ராஜகுமாரி பார்வதியின் திருமணத்துக்காக நம்மளுடைய தலைநகரம் ஔஷதி பிரஸ்தத்தை இந்திரலோகம் போல அலங்கரி அப்படின்னுட்டு உத்தரவிடுறார் இமவான். தேவதட்சனும் இமயமலையின் மேலே பல கோபுரங்களையும் மன்றங்களையும் நிலைத்தேர்களையும் வீதிகள் தோறும் பூப்பந்தல்களையும் உண்டாக்குறார். வாழைகளும் கமுகு தோரணங்களும் நாட்டுறார். பூந்தடாகம் பொற்சிகரம் போன்றவற்றை உண்டாக்குறார். ஒரு புறம் 16,000 யோஜனை பரப்பில் ஒரு புரிசையை உண்டாக்கி அதில் 4 வாயில்கள்லேயும் 4 கோபுரங்களை அமைக்கிறார். மையத்தில் செம்பொன்னாலான திருமண மண்டபத்தை அமைச்சு தரார். பார்வதியும் பரமேஸ்வரனும் எழுந்தருளத்துக்காக இந்திரநீல கற்களால் ஆன ஒரு சிம்மாசனமும் மற்றொரு வீச்செடுக்க ஆசனங்களும் அமைச்சு கொடுக்குறார். இப்படி நகர் முழுதும் அலங்காரமாக நறுமணமும் கமழ மலர்களால் துவப்படுறது. தேவர் கூட்டங்களும் முனிவர் கணங்களும் இமயமலையில் எழுவிழ இடமில்லாத அளவு எல்லாரும் கூடிடுறாங்க. மேரு முதலிய மலைகளும் கடல்களும் நாகங்களும் திக்கு யானைகளும் எல்லாரும் வராங்க அந்த இடத்துக்கு. லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்திராணி, முனிபத்னிகள், துர்க, காளி, சப்தகண் நதிகள், அரம்பையர் இவாள்லாம் தேவிக்கு மணக்கோலம் பண்ணி அழகு பூண்டுறாங்க. இமவான் தன் சுற்றத்தாரோட திருக்கைலாய மலைக்கு போய் நந்திதேவர் அனுமதியோடு உள்ளே போகிறார். இப்போ சிவபெருமானை வணங்கி, எம்பெருமானே, அகிலாண்ட நாயகியை திருமணம் செஞ்சு கொள்ள திருவுளம் கொண்டு அருளிருக்கீங்க. சோதிட வல்லுநர்கள் மங்கள தினம்னு சொல்லி பங்குனி உத்திரனால் சொன்ன தினம் இன்றைக்கி தான். உமையை திருமணம் பண்ண இன்றைக்கே என் நகருக்கு நீங்கள் எழுந்தருளணும்னு வேண்டிக்கிறார் இமவான். அப்போது வரம்பில்லாத கணங்கள் சூழ நாம் இப்பொழுதே உன்னிடத்துக்கு எழுந்தருளுவோம், நீ முன்னப்போ அப்படின்னுட்டு சிவபெருமான் இமவானை அனுப்பி வைக்கிறார். இப்போ அடுத்து நம்ம பார்க்குற படலம் கணங்கள் செல் படலம். அப்போ நம்முடைய திருமண கோலத்தை தரிசனம் பண்ணும் பொருட்டு ருத்ர கணங்களும் திருமால், பிரம்மன், இந்திரன் முதலிய தேவர்களும் ஏனையோர்களும் இங்கே வரும்படி செய் அப்படின்னுட்டு சிவபெருமான் நந்திதேவரை நோக்கி பணித்தருளுறார். நந்திதேவர் நினைச்ச மாத்திரத்தில் காலாக்னி, ருத்ரர், கூஷ்மாண்டேசர், ஆடகேசர், வீரபத்ரர், மகாசாத்தனார், ஏகாதச ருத்ரர்கள், ருத்ரகணங்கள், அஷ்டமூர்த்திகள் எல்லாரையும் குண்டோதரன், கண்டாகண்ணன், பினாகி, பானுகம்பன், சங்குகண்ணன் சிவபூத கண தலைவர்களையோடையும் அவளோட பல கோடி பூதங்களோடையும் திருமால், பிரம்மன், திக்பாலகர்கள் முதலிய தேவாலோடையும் சூரியன், சந்திரன் முதலிய கிரகங்கள், நட்சத்திரங்கள், சப்தமாதர்கள், அஷ்டவசுக்கள், வித்யாதரர்கள், முனிவர்கள் இவெல்லாம் 7 கடலாக திரண்டு அங்கே நிற்கிறாங்க. பிரம்மதேவர் மணக்கோலத்துக்கேற்ற மணி மகுடம் முதலிய திவ்ய ஆபரணங்களை எம்பெருமான் முன்ன படைச்சு வணங்கி, எந்தையே தங்களுக்கு விருப்பமில்லை அடியேங்கள் உய்யும் பொருட்டு திருக்கல்யாணம் செஞ்சிருக்கீங்க. அதுபோல் அடியேங்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய தங்களுடைய திருமேனியில் உள்ள பாம்பு, பன்றிக்கொம்பு, சிரமாலை, ஆமையோடு இவற்றை நீக்கி ரத்னாபரணங்களை அணிஞ்சுக்கணும்னுட்டு விண்ணப்பிக்கிறார் பிரம்மதேவர். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.